ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காட்டப்ல vlog என்னன்னா அரிசி வகைகள். இந்த அரிசியெல்லாம் நான் சாப்பிட்ருப்பேனா என்னன்னு எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து இந்த அரிசியெல்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நிறையாவே பார்க்குறோம். சரி, இந்த அரிசியெல்லாம் நம்ம சாப்பிட்டா சுகர் வராது, பிளட் ப்ரெஷர் வராது, கேன்சர் வராதுலாம் சொல்கிறாங்க. சரி, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிட்றது இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்போம் இல்லை, நம்மளும் இனிமேல் சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம பசங்களை ஃபஸ்ட்டு சாப்பிட வைக்கணும். ஏன்னா வருங்காலத்தில் ஃபுட் ஐட்டம் வந்து டோட்டலாக சேஞ்சஸ் ஆகுது. பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நிறையா வியாதிங்க வர்றதுனால நம்ம நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே இந்த மாதிரி அரிசி வகைகள் மட்டும்தான் நான் சாப்பிட்றது. நாட்டு பச்சை பயிர்லேருந்து நாட்டு ராகிலேருந்து இது மாதிரி ஐட்டம் தான் நாங்கள் வாங்குறது. பசங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறது. ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்டு. ஒயிட் ரைஸே எங்கள் வீட்டில் கிடையவே கிடையாது. ஒயிட் ரைஸ்னால் தூயமல்லி அரிசி மட்டும்தான் எடுப்பேன். அதுவும் நான் வந்து பட்டை தீட்டாத அரிசிங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பட்டை தீட்டின அரிசி நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட்டை தீட்டாத அரிசி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதேமாதிரி சினை, சாமை, வரகு, குதிரைவாளி, வரகு என்ன நிறைய அரிசிகளையும் இருக்குது. இந்த அரிசியிலலாம் வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி மட்டும் தான் செய்வேன். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.